வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி, பேரரசுகள் மோதிய நிலம், விடுதலைக்காக எழுந்த மக்கள், உள்நாட்டு போர்களும் இன மோதல்களும் ஒரு கண்டத்தின் வரலாற்றை மாற்றிய ஆவணப்படத் தொடர். ஆப்பிரிக்க நாடுகளின் போர்கள், புரட்சிகள் மற்றும் மறக்கப்பட்ட வரலாறு. இதோ வருகின்றது இன்றைய காணொளி. உலகத்தின் மௌனம், பார்த்தும் உதவாத மனிதம். ருவாண்டாவில் கொலைகள் நடந்து கொண்டிருந்த பொழுது உலகம் அதனை அறியாமல் இல்லை, அது அறிந்தும் மௌனமாக இருந்தது. 1994 ஏப்ரல் செய்திகள் வந்தன, தகவல்கள் வந்தன, எச்சரிக்கைகளும் வந்தன. இது ஒரு இன அழிப்பு, இது திட்டமிட்ட கொலை. இந்த வார்த்தைகள் ஐக்கிய நாடுகளின் அறிக்கைகளில் பதிவாகிக் கொண்டுதான் இருந்தது. ஆனால் ஒரு கேள்வி எழுந்தது, இது யாருடைய போர்? இந்த கேள்வியே ஆயிரக்கணக்கான உயிர்களின் தீர்ப்பாக மாறியது. ருவாண்டாவில் ஐக்கிய நாடுகள் அமைதிப்படை இருந்தது. அவர்கள் பார்த்தனர், கேட்டனர், புரிந்து கொண்டனர். ஆனால் அவர்கள் செயல்பட அவர்களுக்கு அனுமதி இல்லை. அமைதிப்படையின் தலைவர் எச்சரித்தார், இது பெரும் பேரழிவாக மாறும். அந்த எச்சரிக்கை மேல்மட்டத்தில் கண்டுகொள்ளப்படவே இல்லை. அமெரிக்கா சோமாலியா அனுபவத்தின் பயத்தினால் பின்வாங்கியது. ஐரோப்பா தயக்கத்தில் நின்றது. ஆப்பிரிக்க நாடுகள் உதவ வலுவின்றி ஊசலாடிக்கொண்டு நின்றன. ஒரு வார்த்தை பேசப்பட்டால் அதற்கான செயல் எதிர்பார்க்கப்படும். அதனால் ஜெனோசைடு, இன ஒழிப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படவில்லை. ஒரு சொல்லின் பயத்தினால் ஒரு நாடு அழிந்து கொண்டிருந்தது. ருவாண்டாவில் குழந்தைகள் கொல்லப்பட்டனர், பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டனர், குடும்பங்கள் அழிந்து போயின. இவையெல்லாம் உலகத்தின் கண்களுக்கு முன்னாலேயே காட்சிகளாக அரங்கேறிக் கொண்டே இருந்தன. சில நாடுகள் தங்கள் குடிமக்களை மட்டும் விமானங்கள் மூலம் பத்திரமாக வெளியேற்றி பாதுகாத்தனர். 100 நாட்கள் முடிந்தபின் உலகம் அதிர்ந்து போனது. எப்படி இது நடந்தது? ஆனால் அந்த கேள்வி மிகவும் தாமதமானது. இந்த காணொளி ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றது, ஆனால் ஒரு நாட்டின் மீது அல்ல, இந்த மனித குலத்தின் மீதே. ஆம், மனிதகுலம் 100 நாட்கள் மௌனம் காத்தது. அந்த மௌனம் நடுநிலை அல்ல, அது ஒரு சௌகரியமான சந்தர்ப்ப தேர்வு. ருவாண்டாவில் ஏற்பட்ட அழிவிற்கு உலகம் எடுத்த அந்த மௌன தேர்வு மில்லியன் உயிர்களின் விலையை கொடுத்தது. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம்